அனைவருக்கும் வணக்கம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை நாம் பார்க்கின்ற போது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் தொடங்கி நீதி கட்சி பரிணாம வளர்ச்சியில திராவிட இயக்கம் தந்தை பெரியார் தலைமையில துவங்கப்பட்டு அதிலே தேர்தல் அரசியல் என்கிற அடிப்படையில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கொட்டுகிற மலையிலே ராபர்ட்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்கள், அது செல்கிற பாதை பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு கேள்விக்குறியானது. அதனால் அந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்ததிலே மிகப்பெரிய பங்களிப்பு ஆற்றிய மன்னாதி மன்னன், மக்கள் கழகம், பொன்மனப் தலைவன், புரட்சித் தலைவர்கள், அண்ணாவின் இதய கன்னியாக இருந்த புரட்சித் தலைவர்கள் ஏழை எளியவர்களுக்காக, சாமானியர்களுக்காக, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, விளிம்புநிலை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விவசாயிகள், மாணவர்கள், தொழிலாளர்கள், மகளிர்கள், தாய்மார்கள் என்று அனைத்து தரப்பு மக்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றி வைக்கின்ற வகையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 17/10/1972 புரட்சித் தலைவர் தொடங்கினார்கள். அவர் அந்த இயக்கத்தை தொடங்குகிற போது சந்தித்த விமர்சனங்கள், அவர் எதிர்கொண்ட அவமானங்கள் அத்தனையும் தூளாக்கினார் என்று சொன்னால் அவருடைய மன வலிமையோடு மக்கள் தந்த பேராதரவு, அந்த மக்களின் பேராதரவோடு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தலைமுறையை உருவாக்கினார். கோடிக்கணக்கான தொண்டர்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் மீது விசுவாசம் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஈர்க்கப்பட்டார்கள். முதலாக 16 லட்சம் உறுப்பினரோடு தொடங்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் இந்த மண்ணை விட்டு மறைகிற வரை முதலமைச்சர் அரியணையிலே இந்த அன்னை தமிழகத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பினையும், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்கின்ற பொறுப்பினையும் தாய் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினார்கள். புரட்சித் தலைவர் அமெரிக்க புருக்லின் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது கூட முதலமைச்சராக சென்றால் முதலமைச்சராகத்தான் வர வேண்டும் என்று அமெரிக்காவில் படுத்துக்கொண்டே ஆண்டிப்பட்டியிலே வெற்றி பெற்ற வரலாறு, ஆட்சி அமைத்த வரலாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. புரட்சித் தலைவருடைய